பண்டைய காலத்தில் அகாஸ்வேர் என்ற ஒரு மகாராஜா இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை பரவிய 127 மாகாணங்களை ஆட்சி செய்து வந்தான். அவன் ராஜ்யம் செல்வமும் பெருமையும் நிறைந்ததாக இருந்தது. ராஜா தனது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் தனது அதிகாரிகளுக்கும் படைத்தலைவர்களுக்கும் பெர்சியர் மேதியர் தேசங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் 180 நாட்கள் நீடித்த ஒரு மகா விருந்தை ஏற்பாடு செய்தான். அந்த விருந்தில் ராஜ்யத்தின் செல்வம், பொன், இரத்தினங்கள், அரச மகிமை அனைத்தையும் காட்டினான். ராஜாவின் அரண்மனை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெள்ளை, நீல நிற திரைகள், வெள்ளி வளையங்கள், தூண்கள், பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்ட இருக்கைகள் அனைத்தையும் அதீத அழகுடன் இருந்தது. விருந்தின் முடிவில் சூசான் அரண்மனையில் இருந்த அனைவருக்கும் ராஜா ஒரு 7 நாட்கள் ஒரு தனி விருந்தை கொடுத்தான். அந்த விருந்தில் குடிக்கும் பானங்கள் பொன்னால் செய்யப்பட்ட கோப்பைகளில் வழங்கப்பட்டன. ஒரே மாதிரி கோப்பை ஒன்றுமில்லை. யாரையும் கட்டாயப்படுத்தாமல் விருப்பப்படி குடிக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ராணி வஸ்தியும் பெண்களுக்காக ராஜ அரண்மனையிலே ஒரு தனி விருந்தை ஏற்பாடு செய்தாள். 7வது நாளில் ராஜா மதுபானத்தால் மகிழ்ச்சியடைந்த நிலையில் தனது 7 அதிகாரிகளிடம் ராணி வஸ்தி தனது ராஜ கிரீடத்துடன் வந்து அவள் அழகை மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காட்ட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். ஆனால் ராணி வஸ்தி அந்த கட்டளையை ஏற்க மறுத்தாள். அவள் வரவில்லை. இதனால் ராஜா மிகுந்த கோபமடைந்தான். அவனுடைய மனம் குழம்பியது. ராஜ சட்டங்களை நன்கு அறிந்த ஞானிகளிடம் ஆலோசனை கேட்டான். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ராணி ராஜாவின் கட்டளையை மீறிவிட்டாள். அப்பொழுது மெமுகான் என்ற அதிகாரி பேசினான். ராணி வஸ்தி ராஜாவிற்கே அல்ல, இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆண்களுக்கும் அவமரியாதை செய்துவிட்டாள். இதை தண்டிக்காவிட்டால் எல்லா பெண்களும் தங்கள் கணவர்களை மதிக்க மாட்டார்கள். அதனால் மெமுகானின் ஆலோசனைப்படி ராஜா ஒரு அரசாணை வெளியிட்டான். ராணி வஸ்தி இனி ராஜாவின் முன் வரக்கூடாது. அவளுடைய ராணி பதவி அவளை விட மேலான வேறு ஒருத்திக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவின் எல்லா மாகாணங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் கணவனே தலைவன் என்ற சட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த அரசாணை ஒவ்வொரு மக்களின் மொழிகளிலும் எழுதி அனுப்பப்பட்டது. வேதாகமத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: புருஷனே ஸ்திரீக்கு தலையாய் இருக்கிறான். வஸ்தியின் கீழ்ப்படியாமையும் மனமேட்டிமையினால் தன் ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்பட்டாள். தாழ்மையோடு நடப்போம், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். ராஜா அகாஸ்வேரு தன் கோபம் தணிந்தபோது ராணி வஸ்தி செய்ததை நினைத்து சோகமடைந்தான். ஆனால் அவள் மீண்டும் அரசு அரண்மனைக்கு வர இயலாத நிலை ஏற்பட்டிருந்தது. அப்போது அரசரின் ஆலோசகர்கள் ராஜாவிடம் ஒரு யோசனை முன்வைத்தார்கள். ராஜ்யம் முழுவதிலும் இருந்து அழகும் நல்ல ஒழுக்கமும் கொண்ட இளம்பெண்களை தேடி சூசான் அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் பெண்கள் மாளிகையில் பராமரிக்கப்பட்டு அவர்களில் ஒருவரை ராணியாக தேர்ந்தெடுக்கலாம் என்றனர். இந்த ஆலோசனை ராஜாவுக்கு விருப்பமாக இருந்தது. அதனால் அதிகாரிகளை அனுப்பி பல மாகாணங்களிலிருந்து அழகான இளம்பெண்களை அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் ஏகா என்ற அதிகாரியின் மேற்பார்வையில் பெண்கள் மாளிகையில் வைக்கப்பட்டனர். அந்த காலத்தில் சூசா நகரத்தில் மொர்தெகாய் என்ற யூதன் வாழ்ந்து வந்தான். அவன் பென்யமின் குலத்தை சேர்ந்தவன். அவனுடைய சிறிய தகப்பனின் மகள் எஸ்தர். அவளுடைய யூத பெயர் அத்சால். தந்தை தாயை இழந்ததால் மொர்தெகாய் அவளை தன் மகள் போல் வளர்த்து வந்தான். எஸ்தர் மிகவும் அழகும் நற்குணமும் கொண்டவளாக இருந்தாள். அரசன் இளப்பெண்களை தேர்வு செய்யும் போது எஸ்தரும் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டாள். அவள் ஏகாயின் கண்களில் குணசாலியாக தெரிந்தாள். அவளுக்கு தேவையான அழகு பராமரிப்புகளையும் சிறந்த இடத்தையும் அவன் கொடுத்தான். மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கூறினான். நீ யூத பெண் என்பதை யாருக்கும் சொல்லாதே. எஸ்தர் மொர்தெகாயின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்தாள். ஒவ்வொரு பெண்ணும் ராஜாவிடம் செல்லும் முன் 12 மாதங்கள் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதங்கள் வாசனை எண்ணெய்களாலும் மனமூட்டும் வாசலிகளினாலும் சுத்திகரிக்கப்படுவார்கள். பெண்கள் ராஜாவிடம் செல்லும்போது தங்களுக்கு பிடித்த அலங்காரங்கள் வெகுமதிகள் எடுத்து செல்ல அனுமதி இருந்தது. ஆனால் எஸ்தர் ஏகாய் சொன்னதை தவிர வேறொன்றையும் கேட்கவில்லை. இதனால் அவளை பார்த்த அனைவருக்கும் அவள் பிரியமானவளாக இருந்தாள். காலம் வந்தபோது எஸ்தர் ராஜா அகாஸ்வேரிடம் அழைத்து செல்லப்பட்டால் ராஜா அவளை பார்த்த தருணத்திலே மற்ற அனைவரையும் விட அதிகமாக அவளை நேசித்தான். அவள் மீது அவனுக்கு அளவற்ற பிரியம் உண்டாயிற்று. அதனால் ராஜா எஸ்தரின் தலையில் ராஜமகுடம் சூட்டி வஸ்திக்கு பதிலாக அவளை ராணியாக நியமித்தான். இதற்காக ராஜா பெரிய விருந்தையும் மகிழ்ச்சியான விழாவையும் நடத்தினான். மாகாணங்களுக்கு சலுகைகளையும் வழங்கினான். இந்த நாட்களில் மொர்தெகாய் அரண்மனை வாசல் அருகே அமர்ந்திருந்தான். அப்பொழுது அரசனை கொல்ல திட்டமிட்ட 2 அதிகாரிகளின் இரகசிய சதியை கேட்டான்.
உடனே அவன் இந்த விஷயத்தை ராணி எஸ்தரிடம் தெரிவித்தான். எஸ்தர் அதை ராஜாவிடம் சொல்ல அந்த செய்தி மொர்தெகாயின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது. அந்த சதியாளர்கள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள். இவ்வாறு தேவனுடைய திட்டத்தில் மொர்தெகாய் செய்த நல்ல செயல் அரசர் வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டது. அது எதிர்காலத்தில் ஒரு பெரிய திருப்பமாக மாறவிருந்தது. வேதாகமத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: தேவன் அமைதியாகவே தனது திட்டங்களை நிறைவேற்றுகிறார். எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டது தேவனுடைய திட்டம். அகாஸ்வேரு ராஜா பெர்சிய நாட்டை ஆட்சி செய்த காலத்தில் மன்னரின் முன்னிலையில் 10 முக்கிய அதிகாரிகள் இருந்தனர். அந்த அதிகாரிகளில் ஒருவனான ஆமான் அரசின் மிக உயர்ந்த அதிகாரியாக உயர்ந்தார். மக்களும் அதிகாரிகளும் எல்லாரும் அவனை வணங்க வேண்டும் என்று கர்வம் கொண்டான். மொர்தெகாய் மாளிகையின் வாசலில் அமர்ந்திருந்தான். அவன் ஆமானை வணங்கவில்லை. ஆமான் இதை கண்டதும் கோபமடைந்தான். யார் இந்த மொர்தெகாய்? என்ன காரணத்தால் அவர் எனக்கு வணக்கம் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினான். அவன் நேபுகாத் நேச்சார் காலத்தில் எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட யூதன் என்று ஆமானுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஆமான் மொர்தெகாயை தனிப்பட்ட முறையில் சந்தித்து துன்புறுத்த விரும்பினான். ஆனால் மொர்தெகாய் தனது தேவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என்று நம்பிக்கையில் நினைத்திருந்தார். இதனால் ஆமான் கோபத்தில், நான் மொர்தெகாயை கொல்வது அற்ப காரியம். இந்த மனிதன் மட்டுமல்ல, அவனது மக்கள் யூதர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்டான். ஆமான் தனது திட்டத்தை மன்னரிடம் முன்வைத்தார். ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் வேறு விதமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. இந்த மக்களை அழிக்க விரும்புகிறேன். அவர்கள் எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்கின்றனர். அவர்களை ஒரு நாளில் அழிக்க அனுமதி கொடும் என்று ஆமான் ராஜாவிடம் வேண்டினான். அப்பொழுது, நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி படைவீரர்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றான். ராஜா ஆமானின் வேண்டுகோளை அனுமதித்தார். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள், இந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இதன் மூலம் ஆமான் ஆதார் மாதம் ஒரு அதிகார பத்திரம் வெளியிட்டான். ராஜாவின் ராஜ்யத்தில் உள்ள சகல நாடுகளிலும் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகளாகிய யூதர்கள் குறிப்பிட்ட நாளில் கொல்லப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. எல்லா நாட்டில் உள்ள துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் மொழிகளிலும் எழுதப்பட்டது. இந்த அதிகாரம் அனைத்து மாகாணங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதனால் யூதர்கள் எல்லா இடத்திலும் பயங்கரமான ஆபத்துக்குள்ளாகினர். மொர்தெகாய் இதை அறிந்து தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அழுதான். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகிற்று. அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்தார்கள். ஆமானின் உத்தரவு சட்டமும் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து சூசான் நகரம் அமைதி இழந்தது. யூதர்கள் அனைவரையும் ஒரே நாளில் அழிக்க வேண்டும் என்ற செய்தி நகரமெங்கும் தீயை போல பரவியது. சூசான் நகரத்தில் மட்டுமல்ல, அந்த அரசாணை சென்றடைந்த எல்லா மாகாணங்களிலும் யூதர்கள் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினார்கள். உணவு உண்ணாமலும் தேவனை நோக்கி அழுதார்கள், புலம்பினார்கள். பலர் தரையில் விழுந்து தங்கள் கண்ணீரை சிந்தினார்கள். இந்த செய்தி அரண்மனையில் இருந்த எஸ்தருக்கும் சென்றது. மொர்தெகாயின் துக்கத்தை அறிந்தவுடன் அவள் மிகுந்த கலக்கத்தில் ஆழ்ந்தாள். அவனுடைய ரெட்டுடையை அகற்ற எஸ்தர் வஸ்திரங்களை அனுப்பினாள். ஆனால் மொர்தெகாய் அவற்றை ஏற்கவில்லை. எஸ்தர் அரசன் நியமித்த ஆத்தாக் என்பவனை மொர்தெகாயிடம் அனுப்பினாள். மொர்தெகாயின் துக்கத்தின் காரணம் என்ன என்று அவள் அறிய விரும்பினாள். மொர்தெகாய் நடந்த எல்லாவற்றையும் அவளுக்கு விளக்கினான். ஆமானின் சூழ்ச்சியையும் யூதர்களை அழிக்க எழுதிய அரசாணையின் நகலையும் காட்டினான். மேலும் எஸ்தர் அரசனிடம் சென்று தன் மக்களுக்காக மன்றாட வேண்டும் என்று கூற சொன்னான். ஆத்தாக் இதையெல்லாம் எஸ்தரிடம் தெரிவித்த போது அவள் மனம் பயத்தால் நடுங்கியது. அவள் பதிலாக மொர்தெகாய்க்கு சொல்ல சொன்னது, அரசனின் அனுமதி இல்லாமல் அரண்மனையின் உள்முற்றத்தில் யாரும் செல்லவே முடியாது. மீறி சென்றால் ராஜா பொற்சொங்கலை நீட்டினால் மட்டுமே அனுமதி, இல்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். ராஜா தன் பொற்சொங்கலை நீட்டினால் மட்டுமே உயிர் காப்பாற்றப்படுவேன்.
நான் இப்போது 30 நாட்களாக அரசனால் அழைக்கப்படவில்லை என்று சொல்லி மொர்தெகாய்க்கு செய்தி அனுப்பினாள். இந்த செய்தியை கேட்ட மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதால் உயிர் தப்புவாய் என்று எண்ணாதே. இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தால் தேவன் உன் மக்களுக்கு வேறொரு வழியில் விடுவிப்பார். ஆனால் நீயும் உன் குடும்பமும் அழிவீர்கள். இந்த நேரத்திற்காக தான் நீ ராணியாக தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் எஸ்தரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. எஸ்தருடைய பயம் தைரியமாக மாறத் தொடங்கியது. தேவன் தன்னை இவ்விடத்தில் வைத்திருப்பதற்கான நோக்கம் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. அவள் உறுதியுடன் பதில் அனுப்பினாள். சூசானில் உள்ள எல்லா யூதர்களையும் ஒன்று திரட்டி எனக்காக 3 நாட்கள் இரவு பகலும் உபவாசம் இருக்க சொல்லுங்கள். நானும் என் பணியாளர்களும் அதேபோல் உபவாசம் இருப்போம். அதன் பிறகு சட்டத்திற்கு விரோதமாக இருந்தாலும் அரசனிடம் செல்வேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். மொர்தெகாய் இதை கேட்டபோது நம்பிக்கையுடன் எஸ்தர் தனக்கு சொன்னது போல செய்தான். அந்த 3 நாட்களும் சூசான் நகரம் முழுவதும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கண்ணீரினாலும் நிறைந்ததாக மாறியது. தேவனுடைய மறைமுக திட்டம் அமைதியாகவே செயல்பட தொடங்கியது. 3 நாட்களாக எஸ்தரும் அவளுடைய பணிப்பெண்களும் சூசான் நகரத்தில் இருந்த யூதர்களும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்தார்கள். எஸ்தர் விசுவாசத்தோடு தேவனை நம்பி அவள் ராஜாவிடம் செல்ல முடிவு செய்தாள். 3ஆம் நாளின் முடிவில் எஸ்தர் தன் ராஜரீதியான ஆடைகளை அணிந்தாள். தேவன் மீதுள்ள தைரியத்தோடு அரசன் அகாஸ்வேரின் அரண்மனை உள்முற்றத்தில் சென்றாள். அரசன் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்வது உயிருக்கே ஆபத்து என்பதை எஸ்தர் நன்றாகவே அறிந்திருந்தாள். ஆனாலும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையில் அவள் அரண்மனைக்கு சென்றாள். அரசன் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது எஸ்தரை பார்த்தான். அவளை பார்த்தவுடன் அரசனுடைய மனம் மென்மையடைந்தது. அவன் தன் பொற்செங்கோலை எஸ்தரின் பக்கம் நீட்டினான். எஸ்தர் அந்த செங்கோலின் முனியை தொட்டு உயிர் தப்பினாள். தேவன் அவளுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தார். அரசன் அன்போடு, எஸ்தரே, உனக்கு என்ன வேண்டும்? உன் விண்ணப்பம் என்ன? என் ராஜ்யத்தின் பாதியளவு கூட உனக்கு தர தயார் என்று சொன்னான். எஸ்தர் ஞானத்தோடு பதிலளித்தாள். அரசனுக்கு சம்மதமாயிருந்தால் இன்று நான் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு அரசனும் ஆமானும் வர வேண்டும் என்றார். அரசன் அதை கேட்டவுடனே சம்மதம் தெரிவித்தான். ஆமானை அழைத்து எஸ்தர் ஏற்பாடு செய்யும் விருந்திற்கு வர சொன்னான். அரசனும் ஆமானும் எஸ்தர் ஏற்பாடு செய்த விருந்திற்கு சென்றனர். விருந்தின் போது திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. அப்பொழுது மீண்டும் அரசன் எஸ்தரிடம் கேட்டான், உன் விண்ணப்பம் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். உன் ஆசை என்ன என்று கேட்டான். ஆனால் எஸ்தர் உடனே தன் கோரிக்கையை சொல்லவில்லை. தேவன் ஏற்படுத்திய சரியான நேரத்திற்காக எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவள் இப்படி கூறினாள், அரசனுக்கு சம்மதமாயிருந்தால் நாளையும் நான் ஆயத்தம் செய்யும் இன்னொரு விருந்திற்கு அரசனும் ஆமானும் வர வேண்டும். அப்பொழுது நான் என் விண்ணப்பத்தை சொல்லுவேன் என்றாள். அன்றைய தினம் ஆமான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் அங்கேயிருந்து புறப்பட்டான். ராணி எஸ்தர் தனக்காகவே விருந்தளித்ததை நினைத்து அவன் மனம் அகமகிழ்ந்தது. ஆனால் அரண்மனையின் வாயில் மொர்தெகாய் அவனுக்கு வணங்காததை கண்டவுடன் ஆமானின் சந்தோஷம் கோபமாக மாறியது. ஆமான் கோபத்தை தடுக்க முயன்றாலும் முடியவில்லை. வீட்டிற்கு வந்து தனது மனைவி சேரேஷையும் நண்பர்களையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் அரசன் தன்னை உயர்த்திய விதத்தையும் அனைவருக்கும் முன்பாக தன் பெருமை எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி அகமகிழ்ந்தான். பின்னர் ஆமான் புலம்பினான், இத்தனை மரியாதைகள் இருந்தும் அரண்மனை வாசலில் அமர்ந்திருக்கும் அந்த யூதன் மொர்தெகாய் என்னை கனவீனம் பண்ணுகிறான். எனக்கு இதனால் எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியும் நண்பர்களும் ஆலோசனை கூறினார்கள். 50 முழ உயர தூக்கு மரத்தை அமைத்து நாளை காலை அரசனிடம் மொர்தெகாயை அதில் தூக்கிட அனுமதி கேளுங்கள். பிறகு சந்தோஷத்தோடு விருந்திற்கு செல்லுங்கள் என்றார்கள். இந்த ஆலோசனை ஆமானுக்கு பிடித்தது. உடனே அவன் தூக்கு மரத்தை அமைக்க உத்தரவிட்டான். ஆனால் அவன் அறியாத ஒன்று இருந்தது. ஆமானுடைய திட்டம் ஒன்றாக இருந்தாலும் தேவன் தன் மக்கள் மீது கொண்ட நோக்கம் வேறு விதமாக இருந்தது. ராஜா அகாஸ்வேருக்கு அந்த இரவு தூக்கம் வரவில்லை. அரண்மனை முழுவதும் அமைதியாக இருந்தாலும் ராஜாவின் உள்ளம் அமைதி இல்லாமல் இருந்தது. நேரத்தை கழிக்க முன்பு நடந்த சம்பவங்களை நினைவு கூற விரும்பினார். ஆகவே அரச சபையின் வரலாறு எழுதப்பட்டுள்ள நினைவு புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க சொன்னார். அந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு வாசிக்கப்பட்டது. ராஜாவை கொல்ல சதி செய்த 2 அரண்மனை அதிகாரிகள் பிக்தானாவும் தேரேஷுவும் பற்றிய தகவல்கள் அதில் இருந்தது. இந்த சதியை யூதனாகிய மொர்தெகாய் வெளிப்படுத்தி ராஜாவின் உயிரை காப்பாற்றினான் என்பதும் அதில் பதிவாக இருந்தது.
வந்தது. இதை கேட்ட ராஜா ஆச்சரியமடைந்தார். இதற்காக மொர்தகாய்க்கு என்ன மரியாதையும் வெகுமதியும் அளிக்கப்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை அரசே, அவருக்கு எதுவும் அளிக்கப்படவில்லை என்று பதிலளித்தார்கள். அதே நேரம் அதிகாலையில் ராஜாவின் அரண்மனை மண்டபத்தில் ஆமான் வந்து நின்று கொண்டிருந்தான். மொர்தகாய்க்கு அவன் தயாரித்து வைத்திருந்த தூக்குமரத்தில் அவரை தூக்கிலிட ராஜாவிடம் அனுமதி கேட்க வந்தான். ராஜா மண்டபத்தின் வெளியே யார் இருக்கிறார் என்று கேட்டார். ஆமான் இருக்கிறார் என்று பணியாளர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள். ராஜா அவனை உள்ளே வர சொன்னான். ஆமான் உள்ளே வந்ததும் ராஜா அவனை நோக்கி, ராஜா மகிழ்வித்து கௌரவிக்க விரும்பும் மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்ட ஆமான் அந்த மரியாதை தனக்குத்தான் என்று எண்ணி பெருமிதத்துடன், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு ராஜாவின் வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலை வைக்கப்படும் கிரீடமும் கொண்டு வந்து அவனை குதிரையில் ஏற்றி நகரத்தின் வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா அரண்மனையில் உயர்ந்த அதிகாரிகளின் ஒருவனை அவனுக்கு முன்பதாக சென்று நகரத்தில் அனைவருக்கும், ராஜா கௌரவிக்க விரும்பும் மனிதனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று நகரம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்ட ராஜா, நீ சொன்னது போலவே செய், தாமதமின்றி யூதனாகிய மொர்தகாய்க்கு இவை எல்லாவற்றையும் செய்து கொடு என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட தனக்காக எண்ணிய மரியாதை தன் பகைவனாகிய மொர்தகாய்க்கு சென்று சேருகிறது என்று சஞ்சலப்பட்டு, ஆனாலும் ராஜாவின் கட்டளையை மீற முடியாமல் ஆமான் மொர்தகாய்க்கு ராஜாவின் கட்டளைப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தான். சற்று முன்பு அரண்மனை வாசலில் தாழ்மையோடு உட்கார்ந்திருந்த மொர்தகாய் இப்பொழுது ராஜாவின் மகிமையுடன் மக்களால் பார்க்கப்பட்டான். ஆனால் அவன் எந்த பெருமையும் கொள்ளவில்லை. திரும்பவும் அரண்மனை வாசலுக்கே திரும்பி சென்றான். ஆமான் மட்டும் துக்கமும் அவமானமும் நிறைந்த மனதுடன் தன் வீட்டிற்கு விரைந்து சென்றான். தலையை மூடிக்கொண்டு நடந்த அனைத்தையும் தன் மனைவிக்கும் தன் நண்பர்களுக்கும் சொன்னான். அதை கேட்ட அவர்கள், மொர்தகாய் யூத வம்சத்தை சேர்ந்தவன், அவனை எதிர்த்து நீ வெற்றி பெற மாட்டாய், நீ அவன் முன்பதாக விழத் தொடங்கிவிட்டாய் என்று சொன்னார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் ஊழியர்கள் வந்து ஆமானை அவசரமாக அழைத்து சென்றார்கள். எஸ்தர் தயார் செய்திருந்த விருந்திற்கு ராஜாவுடன் சேர்ந்து வரும்படி அவனை அழைத்தனர். அந்த நாள் அரச அரண்மனையில் மிகவும் முக்கியமான நாளாக அமைந்தது. எஸ்தர் தயாரித்து வைத்திருந்த இரண்டாவது விருந்திற்கு ராஜா அகாஸ்வேரும் மற்றும் ஆமானும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். விருந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பொன் கலசங்களும் அரண்மனையின் ஒளியும் அந்த இடத்தை அலங்கரித்தன. ராஜா விருந்தின் நடுவே எஸ்தரிடம், உன் வேண்டுகோள் என்ன என்று கேட்டார். பாதி ராஜ்யம் வரை கேட்டாலும் கொடுக்க தயார் என்றார். எஸ்தர் பயத்துடன் அல்ல, விசுவாசத்தோடு பேசினாள். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் உயிரையும் என் ஜனத்தின் உயிரையும் காப்பாற்ற வேண்டுகிறேன். ஏனெனில் நானும் என் ஜனமும் முற்றிலும் நாசமாக்கப்பட வேண்டும் என்று அடிமைகளாக விற்கப்பட்டுள்ளோம். இப்பொழுதும் ஒரு மனிதனின் சூழ்ச்சியால் கொல்லப்பட போகிறோம். ராஜா இதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தார். அவர் ஆத்திரத்தோடு கேட்டார், இதை செய்ய துணிந்தவன் யார்? அந்த தைரியம் என் அரண்மனையில் யாருக்கு வந்தது என்று கேட்டார். இந்த தொனி அரண்மனை முழுவதும் எதிரொலித்தன. ராணி எஸ்தர் தைரியமாக சொன்னாள், அந்த கொடிய சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அந்த கணமே சூழ்நிலை மாறியது. ஆமான் பயத்தால் நடுங்கினான். ராஜாவின் கோபம் எரிபொருள் போல் எரிந்தது. ராஜா கோபத்துடன் வெளியே சென்று தோட்டத்தில் நடந்தார். ஆமான் தன் உயிரை காக்க எஸ்தரிடம் மன்றாடத் தொடங்கினான். அவன் தன்னை காப்பாற்ற முயன்று எஸ்தர் அமர்ந்திருந்த படுக்கையின் மேல் விழுந்தான். அந்த வேளையில் ராஜா மீண்டும் உள்ளே வந்தார். ஆமான் எஸ்தரின் படுக்கையில் விழுந்திருப்பதை கண்டு ராஜா கோபத்தின் உச்சியில், அரண்மனையில் என் முன்னிலையில் கூட ராணியை நீ வற்புறுத்துகிறாயா என்றார். உடனே அரண்மனை ஊழியர்கள் வந்து ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ஒருவன் ராஜாவிடம் கூறினான், ராஜாவே, யூதனான மொர்தகாய்க்கு ஆமான் கட்டிய 50 முழ உயரமான தூக்கு மரம் அவன் வீட்டின் அருகே உள்ளது. அதை கேட்ட ராஜா உடனே அவனை அந்த தூக்கு மரத்திலே தூக்கி போடுங்கள் என்று கட்டளையிட்டார். அவ்வாறு ஆமான் யாருக்காக தூக்கு மரம் தயார் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கிலிடப்பட்டான். அதன் பின்பு ராஜாவின் கோபம் தணிந்தது. இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை, தேவன் சரியான நேரத்தில் நியாயம் செய்கிறார். தீமையை திட்டமிடுபவர்களின் ஆலோசனை அவர்களுக்கு எதிராக மாறும். விசுவாசமும் தைரியமும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்.